பெண்களுடைய கை தான் குளிர்ச்சியான கை. நாற்று நடுவதும் பெண்கள் தான் நடுவார்கள், ஆண்கள் நாற்று நட மாட்டார்கள். ஆண்கள் நாற்று நட்டா தாவரம் விருத்தி ஆகாது. பெண்களுக்கு விருத்தி ஆகக்கூடிய அந்த குளிர்ச்சி உண்டு உடம்புல. அதான் நாத்து அவங்க உள்ளங்கையில பிடிச்சிட்டு நாத்து எடுத்து நடுவார்கள். நாத்து நீங்க கொத்த ஆம்பளை கையில கொடுத்தா கருகி போயிடும். இது ஒரு பெரிய சயின்ஸ், அது ஒரு பெரிய உண்மை. அது மாதிரி தயிர் கடைகிற போது அந்த தயிரை கடைந்து அந்த காலையில அந்த குளிர்ந்த கையினால அப்படி வெண்ணெய் எடுப்பார்கள். இந்த மத்துல அங்கங்க இடையில இருக்கும், அதையும் சேர்த்து இப்படி வழிச்சு எடுத்துருவாங்க. சில வீட்டுல கடைசி பட்சமா அதுல மிச்சம் இருக்கிறதையும் குழந்தைகிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி எது மத்தையே கொடுத்துருவாங்க, அது ஒரு தனியா கடைஞ்சு எடுத்துடும். அதுக்கப்புறம் மிச்சமா இருக்கிறதையும் அது கடைஞ்சிடும். இப்போ நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னு பாக்கணும். இந்த மத்து என்ன நினைச்சது சுழல்ற போது அடேப்பா வெண்ணெய் எல்லாத்தையும் யார் யாரோ எப்போ உட்காந்து அனுபவிக்க போறாங்க, நாம சுத்துறதோடு நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு போய் சேர வேண்டியிருக்கு. இந்த உலகத்துல என்னமோ கிடைக்க போகுது, என்னமோ கிடைக்க போகுது, என்னமோ கிடைக்க போகுதுன்னு எல்லாரும் தயிர் கிடைக்கிறோம். அந்த மத்து கெதிதாண்டா நமக்கு ஆகுது. ததி உரு மத்தின் சுழலும் என் ஆவி. இது வெளியிலேருந்து பார்த்தா வாழ்க்கையை பற்றிய ஒரு உருவகமா சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் உள்ள பார்த்தா நம்ம மூச்சு விடுறோம் பாருங்க. இந்த மூச்சு இப்படி உள்ள போகுது, திரும்பி இப்படி இங்க உள்ள போகுது, திரும்பி வெளியில வருது, திரும்பி இப்படி உள்ள போகுது. அப்படியே தயிர் கிடைக்கிற மாதிரியே தான். இந்த தயிர் கடையிறத சரியா கடைஞ்சோம்னு சொன்னா, முறையாக சுவாசத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு கடைந்தோம்னு சொன்னா குண்டலினி புறப்பட்டு சிரசுக்கு வரணும் அப்படிங்கிற மூச்சை ஒழுங்கா ரெகுலேட் பண்ணி விட்டு கீழே இருந்து குண்டலினியை கிளப்பி சிரசை கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்னு. அது நடக்கிறதா? நடக்க மாட்டாங்க. தயிர் கடைஞ்சதான் மிச்சம். ததி ஒரு மத்தின் சுழலும் என் ஆவி. அது சரியா செய்ய தெரியல, சரியா கடையில. அப்ப கிடைக்க வேண்டிய விஷயமும் கிடைக்கல. எவ்வளவு வீணா போயிடுறது வாழ்க்கை. அந்த வருத்தத்தை இங்க சொல்லுகிறார். தயிர் கடைகிற மத்து போல மத்துரு தன் தயிரின் புலந்தி கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய். நீத்தல் விண்ணப்பத்தில் மணிவாசக பெருமான் சொல்லுகிறார். அது மட்டும் அப்பர் பெருமான் சொல்லுகிறார், மத்துரு தயிரே போல் மருகும் என் உள்ளம். அந்த மத்திலே தயிரிலே இருக்கிற மத்து போல என் உள்ளம் வாடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு. சுழலும் என் ஆவி தளர்வு இலதுவோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய். அம்மா இப்படி நான் தளர்ந்து போறதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன். கதி அதாவது விடுதலை நிறைந்த இடம், துன்பமில்லாத இடம், எல்லா பரபரப்புகளும் அடங்கிய இடம், நிறை நிலை, நிறை நிலை கதி. அந்த கதி நான் போய் அடையணும். அதுக்கு நீ எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல். நீங்கள் என்னன்னா தேவி பாகவதம் இது மாதிரி ஒரு ஆன்மா சாந்தி அடையலைன்னா பாகவதம் எப்படின்னா கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லுகிற, நாராயணனுடைய லீலைகளை சொல்லுகிற பாகவதம் படிப்பார்கள், அல்லது தேவி பாகவதம் படிப்பார்கள். ஒரு உயிர் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது, அது கதி போய் சேரவில்லை என்றால் ஒன்று பாகவதம் படிக்கணும், இல்லாட்டி தேவி பாகவதம் படிக்கணும். அப்படி அந்த கதியில் சேர்க்கக்கூடிய வலிமை அதற்கு உண்டு. அதனால கதி ஒரு வண்ணம் கருது கண்டாய். அப்படி என்னை நிறை நிலையில் கொண்டு போய் சேர்க்குவது உன்னுடைய திருவடிகள். கதி ஒரு வண்ணம் கருது கண்டாய். அதற்கு கருணை பாலிப்பாய் ஆகுக. மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்தூரானன சுந்தரியே. மதி ஒரு வேணி மகிழ்நன், தலையில பரிதலா சூடி இருக்கிற மகிழ்நன், எப்போதும் சந்தோஷமா இருக்கிறவன் கணவன். ஒரு மனைவி கணவனை எப்போதும் மகிழ்ச்சியுடையவனாக வைத்திருப்பதற்கு கடமை உடையவள். எனவே சிவபெருமானை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறவள் அம்பிகை. மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் திருமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய். கமலாலயனம் பிரம்மாவும் சேர்ந்து தொழுகிறார்கள். கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்நனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய். அப்படி துதிக்கின்ற திருவடிகளை உடையவள் சிந்துரானன சுந்தரியே. அதாவது குங்கும அந்த நிறம் அது முகமாக உடையவள். அப்படிப்பட்ட சுந்தரி அழகு வண்ணமாக இருக்கிறவள். எங்க பிரம்மா தொழுதார், எங்க திருமால் தொழுதார், எங்க சிவபெருமான் தொழுதார், இவர் பாட்டுக்கு சொல்றாரே அப்படின்னா தேவி பாகவதத்தில் இந்த வரலாறு வருகிறது. திருமாலுடைய நாபியில தாமரையில இருந்த பிரம்மா அந்த தாமரை புஷ்பத்துல தண்டு வழியாக இறங்கி வந்து, அப்புறம் இந்த ஆளிலை குழந்தையாக இருந்த நாராயணரும் சேர்ந்து வர, பிறகு அரணார் சிவபெருமானும் சேர்ந்து வர ஸ்ரீபுரம் என்கிற அம்பிகையினுடைய இருப்பிடத்துக்கு சென்று அந்த 3 பேரும் சிவபெருமானை வழிபட்டார்கள் என்று தேவி பாகவதத்திலே ஒரு குறிப்பு வருகிறது. புவனேஸ்வரி துதியே அப்படி திருமால் பாடியதாகவே வரலாறு இருக்கு. நீங்க ஹயக்ரீவர் தான் அம்பிகைக்குரிய லலிதா திரிசதி என்கிற மகாமந்திரத்தை அருளினார். ஹயக்ரீவர் நாராயணர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எனவே அம்பிகையினுடைய மகாமந்திரமாகிய லலிதா திரிசதியையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் ஹயக்ரீவர் அருளி இருக்கிறார் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கிற போது இந்த பாட்டுடைய பொருள் வருகிறது. இதை தாண்டி இப்ப நான் சொன்னது புராண கதை. பிரம்மா, திருமால், சிவபெருமான் இவர்கள்லாம் கும்பிட்டார்கள் அப்படின்னு சொன்னது புராண கதை. இப்ப மறுபடியும் நான் கொஞ்சம் விஞ்ஞான பூர்வமான உண்மைக்கு வர போறேன்.
நான் முதல்ல சொல்லுகிறேன், நம்ம உடம்புல ஜீவசக்தி, தாய் தந்தை இணைந்த போது கருவுற்ற ஜீவசக்தி அப்படி ஒரு வட்டமா சுருட்டிக்கும். அதாவது தந்தையிடத்தில இருந்து புறப்பட்ட உயிரணு தாயினுடைய அந்த கரு அமைப்பு ரெண்டும் ஜாயின் பண்ற போது ஒரு வட்டமா அப்படி சுழண்டுக்கும். அந்த வட்டமா சுழண்டதுதான் நீங்க இந்த கொயவன் சக்கரத்துல சொல்லுவார்கள். அதை வச்சு இப்படி சுழட்டு அதுல இருந்து அப்படியே பானை புறப்பட்ட மாதிரி பாருங்க, அந்த வட்டத்திலேருந்து அப்படியே புறப்பட்டதுதான் நம்ம உடம்பு, அப்படியே மேல புறப்பட்டது இது. ஆனா இது குயவனுடைய பானைன்னு சொல்லுவோம். இந்த களிமண்ணை வட்டமா வச்சு சுழட்டுவான், அதாவது வேணுங்கிறபடி அந்த பானை வழியில வரும். அப்படி தாய் தந்தை அந்த இணைந்த காலத்திலே கருவுற்ற ஜீவசக்தி வட்டமா சுருண்டு படுத்துக்குது. அதான் குண்டலி. அது எங்கடா இருக்குன்னா உடம்பினுடைய மூலாதாரத்துல உட்கார்ந்து இருக்கு. அதுல இருந்து அப்படியே நாம எல்லாம் கொழு கொழு கொழுன்னு அப்படியே வளர்ந்து மேல வந்த ஆட்கள் எல்லாம் அந்த உருவம் எல்லாம் அதுல இருந்து உண்டாயிற்று அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஜீவசக்தி கீழே நின்றுடுத்துன்னு சொன்னா ஒரே காரியம் தான் செய்யும். என்னன்னா அது பாட்டுக்கு உணவை உண்ணுட்டு இருந்துட்டு செத்து போயிடும். அதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. அது இன்னும் கொஞ்சம் மேல வந்துடுத்து அப்படின்னா அந்த குண்டலி ரைஸாய் கொஞ்சம் மேல வந்துடுத்து அப்படின்னா இனவிருத்தி அப்படிங்கிற அந்த சந்ததி உற்பத்தியில ஈடுபடும். இன்னும் கொஞ்சம் மேல வந்துடுத்து அப்படின்னா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். கவிதை, கட்டுரை, எழுத்து, பேச்சு, கலைகள் அதை பத்தி எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் மேல வந்துடுத்து அப்படின்னா எல்லா உயிர்களையும் நேசிக்கிற அஃபெக்ஷன் உண்டாயிடும், அநாகத்த நிலை. இன்னும் கொஞ்சம் மேல வந்துடுத்து அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நான் யாரு, எதுக்கு வந்தேன், எங்க வந்தேன் அப்படிங்கிற விசுத்தி நிலை. இன்னும் கொஞ்சம் மேல வந்துடுத்து அப்படின்னா ஆக்ஞா நிலை. இன்னும் கொஞ்சம் மேல வந்துடுத்து அப்படின்னா சகஸ்ர நிலை. இதோட ஜீவன் முக்தி. ஆனா இந்த குண்டலினி மூலாதாரத்திலேருந்து புறப்பட்டு இந்த சிரசுக்கு வரணும்னா அது 3 முடிச்ச தாண்டணும், 3 ஸ்டேஜ் தாண்டணும். என்னடா அப்படின்னா பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. கிரந்தினா முடிச்சு. இது 3 கிரந்திகளை தாண்டணும். என்ன பிரம்ம கிரந்தி? இத பாருங்க, நாபி பிரம்ம கிரந்தி. பிரம்மா அங்கதான் உட்கார்ந்து இருக்கான்னு புராண கதை சொல்லி இருக்கிறோம். இது பிரம்ம கிரந்தி நாபி. அடுத்தது இது விஷ்ணு கிரந்தி, இதயம். ஹிருதயஸ்தானம் விஷ்ணுனுடையது. ஆனா இது விஷ்ணு கிரந்தி. இது ருத்ர கிரந்தி. இந்த 3 முடிச்சையும் தாண்டி மேல போனாதான் சகஸ்ரத்துக்குள்ள அந்த ஜீவசக்தி போய் என்டர் பண்ண முடியும். இப்ப பாருங்க, இங்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் வணங்கினார்கள்னா இந்த ஜீவசக்தி பயணம் புறப்பட்ட உடனே பிரம்ம கிரந்தி வழிவிடுகிறது, விஷ்ணு கிரந்தி வழிவிடுகிறது, ருத்ர கிரந்தி வழிவிடுகிறது. இதத்தான் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடிய. இது புறப்பட்டு சிரசுக்கு வந்தாச்சு. வருகிற போது 3 முடிச்சும் விலகி வழிவிடுகிறது. கமலாலயனம், பிரம்ம கிரந்தி, மதியுரு வேணி மகிழ்னன், ருத்ர கிரந்தி, மால் திருமால், இவர்கள் மூவரும் விலகி வழிவிடுகிறார்கள். அப்பதான் இது மேல சகஸ்ர தலத்துல உட்கார முடியும். சரி, இப்படி இவர்களாலே துதிக்கப்பட்டவள் அம்பிகை. சிந்துரானன சுந்தரியே, அழகே வடிவமானவள் அம்பிகை சுந்தரி. சுந்தரி அவள் அழகினுடைய எல்லை நிலையில இருக்கிறவள். எந்தை துணைவி, ரொம்ப அழகானவ. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அழகானவ. அதனாலதான் எங்க அப்பாவோட சம்சாரம். ஒருவேளை அழகு இல்லாம இருந்தா எங்க அப்பா கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த குறும்பு அதுக்குள்ள இருக்கு. சுந்தரி எந்தை துணைவி. அப்ப அப்பா எவ்வளவு கலையிலையும் அழகிலையும் ஆர்வம் உடையவர். அவர் சுந்தரேஸ்வரர் இல்லையா, அழகு சொக்கநாதர் இல்லையா அவரு. அதனால உலகத்திலேயே இருக்கிற பேர் அழகியத்தான் கல்யாணம் பண்ணிருப்பாரா அவரு. சுந்தரி எந்தை துணைவி, என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அரி சிந்துர வண்ணத்தினாள். பாசம்னு சொல்ல பாசத்தொடர்னு சொல்ற. ஏன்னா அந்த பாசம் மட்டும் அது ஒன்னுலேருந்து ஒண்ணு கிளச்சிக்கிட்டே போகும், அதுக்கு முடிவே கிடையாது. அதனால அருணகிரிநாதர் சொல்றார், நிலையாத சமுத்திரமான சமுசார துறைக்கணின் மூழ்கி. நிலையாத சமுத்திரம் அது சம்சாரத்துறை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீங்க ஆசை முதல்ல குழந்தை மேல வரும், அப்புறம் பேரம்பேத்தி மேல வரும், அப்புறம் அப்படி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், முடிவே கிடையாது. அதனாலதான் அது பாசம் அல்ல, பாசத்தொடர் அப்படின்னார். ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாள், கேட்டுக்கலாம் நீங்க. ஒரு சாமியார்ட்ட சிஷ்யன் தான். அவன் சொன்னா, நேரம் நான் சன்னியாசத்துக்கு வர்றது கொஞ்சம் போர் அடிக்கிறது, கொஞ்சம் கிரகஸ்தாசிரமத்தில் போய் இருந்துட்டு இல்லறம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா வர்றது கரெக்டா இருக்குமோன்னு தோன்றது. அது ஒன்றும் தப்பு இல்லை. சில பேர் சாமியாரை போயிட்டு அப்புறம் கிரகஸ்தத்துக்கு வரதை விட எவ்வளவு தேவையில்லை தானே. அதனால நான் சாமியாரா வரத்துக்கு முன்னாடியே நான் இல்லறம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு. சரி போயிட்டு வா, ஆனா ஒண்ணு அங்க போய் சிக்கிக்காதே. நான் சிக்கிக்கிட்டா நீங்க காப்பாத்துங்க வர்றேன்ட்டார் குரு. அவன் போனா, கல்யாணம் பண்ணா, குழந்தை பிறந்தது, ஒரு 8 வருஷம் ஆச்சு. குருநாதர் வந்தார், வரியா உனக்கு நான் மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறேன், நீ அனாவசியமா சிக்கிக்காதே அப்படின்னா. வந்துடுவேன், இப்பதான் பையன் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு 20-25 வயசு ஆச்சுன்னா ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டா அப்புறம் வந்துட வேண்டியது தானே, வந்துடுவேன். சரி போ பரவாயில்ல, இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு வரேன்ட்டு வந்தார். வந்த உடனே இப்ப வரியா வந்துடுவேன், இப்பதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, மருமக பிள்ளையான் இருக்கா, அது என்ன பேரனா பேத்தியான்னு சஸ்பென்ஸா இருக்கலாம், பார்த்துட்டா வந்துடலாம்.
இப்பதான் பிசினஸ் எல்லாம் நல்லா பிரமாதமா இருக்கு, அவங்ககிட்டயும் ஒப்படைச்சுட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரணும், ஒரு 6-7 வருஷம் ஆகட்டுமே அப்படின்னு. சரி, ஒரு 6-7 வருஷம் கழிச்சு வரலான்னு முடிவு பண்ணிட்டு வர்றாரு இந்த குரு. உள்ள வரும்போது இவனை காணும். ஒரு 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 பெரிய ஒரு அல்சேஷன் நாய் ஒன்னு ஓடி வந்து இவர் முன்னாடி நிக்குது. அப்படி இவர் பயப்படுறாரு, குருநாதர் நாய் வந்து முன்னாடி நிக்கிறதே அப்படின்னு. அது ஒரு பொடி பையன் இங்கேருந்து வந்தான். அவன்கிட்ட கேட்டார், என் இந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு, அவரு தாத்தா செத்து போயிட்டாருன்னா. ஐயோ பாவம், நம்ம சிஷ்யன் செத்து போயிட்டான், அவனுக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு, திரும்பலாம அந்த நாய் விட மாட்டேன், சுற்றி வருது. இவர் பயந்து போயிட்டார். அந்த நாயை மெதுவா பார்த்தோம், நாய் கேட்டது, குருநாதா என்ன தெரியலையா. இவர் பயந்துட்டார், நாய்க்கெல்லாம் நாம எப்படி குருநாதன் ஆனோம், புரியலையே நீ யாரு அப்படின்னாரு. யாருன்னு என்ன கேட்டா எப்படி, நான் தான் போன ஜென்மத்தில் உங்க சிஷ்யன். ஓ நீ எப்படி நாயா? அவன் சொன்னான் பாருங்க ஒரு கதை. நான் இந்த வீட்டில் இருந்தேன், நீங்க வந்தீங்க, கூப்பிட்டீங்க, வரல. இந்த பேரன் பிறந்த உடனே வந்துடலான்னு நினைச்சேன், நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க, என்னாலையும் வரத்துக்கு மனசு இல்லை. சாகிற போது பார்த்தா இந்த வீட்டில் அதது அந்தந்த இடத்துல கிடக்குறது, யாரும் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. இந்த வீட்டை காவல் காக்க ஆள் இல்லையே, காவல் காக்க ஆள் இல்லையே நினைச்சுக்கிட்டே செத்தேன். இந்த வீட்டை காவல் காக்கிற நாயா இதே வீட்டுக்கு வந்துட்டேன். குரு பார்த்தா, அடே அப்பா இப்பவாவது வரியா, நான் உன்னை காப்பாத்தி மோட்சத்துக்கு அழைச்சின்னு போறேன், என் பின்னாடி வரியான்னு. வந்துடுவேன், இந்த வீட்டில் இருக்கிற பெண் நாய் முழுகாம இருக்கேன். அப்ப என்ன முடிவு கிடையாது, இதான் பாசத்தொடர் அப்படின்னு. இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ஒன்லேருந்து ஒன்னு, ஒன்லேருந்து ஒன்னு, ஒன்லேருந்து ஒன்னு செயின் போயிட்டே இருக்கும். இதுக்கு எந்த விதமான முடிவும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஞானத்தை அடையணும், இம்பாசிபிள். நீங்க எல்லாம் ஒவ்வொரு சாப்டரா முடிச்சுட்டு கடைசியா நான் வந்து பகவத்கீதையில 18வது சாப்டர்ல ஞானி ஆயிடுறேங்கிற மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ஞானி ஆகிறனா இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா ஞானம் பிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட்ல வந்தாதான் உண்டு. பட்னத்தாருக்கு அப்படித்தான் வந்தது, துளசிதாஸுக்கு அப்படித்தான் வந்தது, அருணகிரிநாதருக்கு அப்படித்தான் வந்தது. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றாரு, என்னன்னா ஞானம் வரணும்னா பொட்டுன்னு அப்படியே ஸ்பிரிச்சு உள்ளே வர வேண்டியதானே ஒழிய கிராஜுவலா எல்லாத்தையும் விட்டுட்டா நீ எந்த ஜென்மாலையும் விட மாட்டேன். ஏன்னா மறுபடியும் அந்த மாயையில போய் சிக்கிக்குவோம், அந்த ஆசை வந்துடும், அப்படியே போகும். அதைத்தான் பாசம்னு சொல்லல, பாசத்தொடர், செயின். பாசத்தொடரையெல்லாம் வந்து அரி சிந்துர வண்ணத்தினாள். அவதான் வந்து அறியணும். ஏன்னா இந்த அறிகிற வேலையெல்லாம் அம்மாவுடைய வேலை, காய்கறி அறியறது அதெல்லாம் அவளுடைய வேலை தானே, இதெல்லாம் மற்றவங்க யாரும் செய்ய முடியாது. வந்து அரி சிந்துர வண்ணத்தினாள். நல்ல விஷயம் செய்யறவா மட்டும் வந்து வந்து செய்ய வேண்டியிருக்கு, கெட்டது மட்டும் நம்மால் தேடி போய் செஞ்சுக்கிறான். பாத்திருக்கீங்களா? கபீர் தாஸ் சொல்றார், அந்த காலத்துல பால் விற்கிற போது தெருவில் வந்து கூவி கூவி விற்பாங்களாம். பால் வாங்க மாட்டானா, வாசல்ல வந்து பால். இப்ப கூட மணி அடிச்சு பால் பாக்கெட் போடுறோம், கட்டிக்கிட்டே இருப்பான். நம்மால் மெதுவா கதவை திறந்து அப்புறம் மெதுவா போய் வாங்குவான். பால் விற்கிறவர்கள் தெரு தெருவாக கூவுகிறார்கள், நம்மவர்கள் போய் பால் வாங்க மாட்டேன் என்கிறார்கள். கபீர் சொல்றார், கள்ளுக்கடைக்காரன் கல்லை ஒளித்து வைத்து விற்கிறான், போய் குடிக்கிறார்கள். என்ன அதை மட்டும் தானா போய் முட்டாக்கு போட்டுக்கிட்டு போய் குடிப்பான். இப்ப யாரும் முட்டாக்கெல்லாம் போடுறது இல்ல, முட்டாக்கு போட்டுக்கிட்டு உள்ள போய் குடிச்சிட்டு வருவான். அப்ப என்ன, கெட்டதை தேடி போறான், நல்லது மட்டும் இவனை தேடி வந்தா கூட கவனிக்க மாட்டேங்கிறான். நல்லது தேடி வரும். இங்க இந்த சேரி பகுதிகள் எல்லாம் அம்மை தடுப்பூசி எல்லாம் போடுறான்னா எல்லாம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கும். என்ன அவன் இஷ்டத்துக்காக போடுறான், அவன் நல்லதுக்காக போடுறான், போட்டா இதெல்லாம் பொழைக்குமே அப்படிங்கிறதுக்காக வந்து போடுறான். அம்மா ஊசி போட வரவனை பார்த்தா எல்லாம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி அம்பாள் நல்லது பண்றதுக்கு வரா, நம்மால் ஒளிஞ்சுக்கிறான். அதான் வந்து அறி, கெடுதலை அழிப்பதற்கு அவள் தேடி வருகிறாள். நம்மவர்கள் தலையை காட்ட மாட்டேங்கிறான். வந்து அறி சிந்துர வண்ணத்தினாள். சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்து அறி சிந்துர வண்ணத்தினாள். மகிடன் தலைமேல் அந்தரி. மகிஷாசுர மர்தினியா அம்பிகை இருக்கிற அழக இந்த பாடல்ல சொல்லுகிறார். அம்பாளுக்கு மகிஷாசுர மர்தினின்னு ஒரு பேரு, மகிஷசூதினி, மகிடர் காய்ந்தவள். திவாகர நிகண்டு சொல்கிறது, மகிடர் செற்று திகழ் நீலி. தேவாரம் அப்படி குறிப்பிடுகிறது. ஆனைத்தோல் போர்த்து புலியின் உரியுடுத்து காணத்து எருமை கருந்தலை மேல் நின்றாயால். சிலப்பதிகாரம் அவளை கொண்டாடுகிறது. ஒரு பழைய பழம்பாடல் சொல்லுகிறது துர்க்கையை பத்தி, கொதியாது கொதித்தெழுந்த கோட்டெருமை தலையின் விசை மிதியாது மிதித்தன போல். அப்படி அந்த கால் வந்து அந்த மேல படாது, துர்க்கையா நிப்பாளை ஒழி அந்த எருமையின் மீது அம்பியினுடைய பாதம் படாது. கொதியாது கொதித்தெழுந்த கோட்டெருமை தலையின் விசை மிதியாத சீரடி, மிதித்தன போல் தோன்ற. அது மிதிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மிதிக்காது. என்ன அர்த்தம்? நம்ம எல்லாரும் இப்படி கோயில பிரகாரம் வருகிற போது வடக்க பார்த்து இருக்கிற துர்க்கையை பார்க்கிறோம். ஒரு எருமாட்டு மேல ஏறி நிக்கிறா. அந்த எருமை மேல அந்த கால் ரொம்ப அழகா அப்படி நிற்கும். அது வந்து அப்படி ஊன்றியும் இருக்கும், ஊனாத மாதிரியும் இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, எருமையினுடைய தலைமையில அவ்வளவு பெரியவளா அம்பிகை இருக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷனுக்கு 3 வகையான குணம் இருக்கு. தமோ குணம், ரஜோ குணம், சத்துவ குணம். என்ன அழகா வச்சாங்க பாருங்க. தமோ குணம் எருமை அடையாளம்.
ரஜோகுணத்துக்கு சிங்கம் அடையாளம், சத்துவகுணத்துக்கு தாமரை அடையாளம். அவள் ரஜோகுணமாகிய சிங்கத்தின் மேல் அந்த சிம்ம வாகினியா உட்கார்ந்திருக்கா. அப்புறம் சத்துவகுணமாகிய வெண்மை, அதான் வெண் தாமரை மேல சரஸ்வதியா உட்கார்ந்திருக்கிறார். அப்போ சத்துவகுணம். தமோ குணம் என்ன? எருமைத்தனம். அந்த எருமையின் மேல ஒரு துர்க்கையாக நிற்கிறார். குணங்களாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் குணங்களாக தொழில்படுகிறவள் பராசக்தி. அனந்த குணவதி, அனந்த நாமினி, அனந்த ரூபிணி. விதவிதமான வடிவங்களோடு வெளிப்படுகிறாள். அனந்த ரூபிணி, அனந்த நாமினி, சகஸ்ர நாமங்களை உடையவள். அனந்த குணவதி, விதவிதமான குணங்களாக அவளே உலகத்தில் தொழிற்படுகிறாள். இப்போ ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு வித்தியாசமே எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல உடம்புல இருக்கு. வெள்ளையா இருக்கார், கருப்பா இருக்கார், குட்டையா இருக்கார், நெட்டையா இருக்கார், இப்படிலாம் சொல்லுவோம். அதை தாண்டி குட்டையா இருக்கிற 10 பேரை ஒன்னா வச்சுன்னு கேட்டா என்ன சொல்றது? இவர் மகா கோபிஷ்டர், இவர் கஞ்சன், இவர் வள்ளல். வித்தியாசம் சொல்றோமா இல்லையா? குணங்கள், அந்த இயல்புகள். அப்ப அனந்த குணவதியாக பலவிதமான குணங்களாக உலகத்தில் வெளிப்படுகிறவள் அம்பிகை. அதுல தமோ குணம், அது எருமை, அதன் மேல ஏறி நின்றவளாக அம்பிகை காட்சி அளிக்கிறாள். நீங்க எல்லாம் தத்துவமா தான் அனுபவிக்கணும். இப்ப நிஜமாவே யாராவது ஒரு பெண் பிள்ளை எருமை மேல ஏறி டான்ஸ் ஆடுவாளா? எருமை மேல ஏறி ஏதாவது ஒரு பெண் பிள்ளை டான்ஸ் ஆடுவாளா? துர்கை நின்று ஆடுற மாதிரி படம் இருக்கு, சிலை இருக்கு, கோயில் இருக்கு. என்ன அர்த்தம்? நீங்க இப்ப எருமையை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கோச்சிக்க கூடாது. பல கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனா பார்க்கலாம். பல கவர்மெண்ட் ஆபீஸ்ல மர டேபிள் போட்டிருக்கும், மர சேர் போட்டிருக்கும், உயிருள்ள மரமான மனுஷனையும் போட்டிருக்கும். அது உள்ள என்ன ஒரு விதமான சுறுசுறுப்பு இருக்காது. நம்ம போய் ஏதாவது கேட்டோம்னா பதிலும் இருக்காது, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க போட்டு பேசாம அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. என்ன அர்த்தம்? அதெல்லாம் 2 கால் எருமைன்னு அர்த்தம். முழு தமோ குணம், அப்படியே தாமஸ், அந்த தாமசம் எல்லாம் டல்னஸ், பதிலே இருக்காது. அவர் போட்டுக்கு பேசாம இருப்பார். சார் 6 மாசமா நானும் உங்க சீட்ல வந்து பாக்குறேன், இந்த பேப்பர் உங்க டேபிள்லயே தான் இருக்கு, அது கொஞ்சம் பார்த்தா பரவாயில்ல. பதிலே வராது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறா, அது பெரிய விஷயம், அவ்வளவுதான். அதோட சரி. மர டேபிள், மர சேரு, ஒரு மர மனுஷன் அது உள்ள உட்காந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. நீங்க எல்லாருக்கும் தமோ குணம் உண்டு. அதை ஜெயிச்சாதான் மேல போக முடியும். நீங்க தமோ குணத்தை எதனால ஜெயிக்க முடியும்னா மன ஊக்கத்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். தமோ குணத்தை மன ஊக்கத்தால் ஜெயிக்க முடியும். துர்கை அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா மன ஊக்கம் தான் துர்கை. இப்போ எப்படி அதை புரிஞ்சுக்கிறது? துர்கைங்கிறது மனோ ஊக்கம், அதாவது மனத்தினுடைய விழிப்பு நிலை, மனத்தினுடைய அவேர்னஸ், மனத்தினுடைய அவேக்கனிங், மனத்தினுடைய எழுச்சி நிலை, மனத்தினுடைய ஊக்கமுடைமை, உள்ளம் உடைமை, உடைமைங்கிறாரே திருவள்ளுவர். அதுதான் துர்கை. எங்க ஆதாரம் இருக்கு? நான் பாட்டு சொல்லட்டுமா? மகாலட்சுமி அப்படிங்கிறது செல்வம், தனம் தரும் மகாலட்சுமி. சரஸ்வதிங்கிறது கல்வி, கல்வி தரும். அடுத்தது மனோ சக்தி தான் துர்கைன்னு சொன்னேன். ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் துர்கை. துர்கா லட்சுமி சரஸ்வதி கான்செப்ட். அப்ப தனம் தரும்ங்கிறது மகாலட்சுமினா, கல்வி தரும் சரஸ்வதினா, ஒரு நாளும் தளர்வரியா மனம் என்பது துர்கை. அப்ப மனோ ஊக்கம் துர்கை. தாமச குணம் என்ற எருமையின் மீது மனோ ஊக்கம் எழுந்து நின்று அந்த தாமச குணத்தை அடக்குகிறது, அதை ஜெயிக்கிறது. அப்படிங்கிறது தான் துர்கை வழிபாட்டில் இருக்கிற சிறப்பு. நம்ம லைஃப்ல ஏற்படுற தோல்விக்கெல்லாம் யாரோ காரணம் அல்ல, நமக்குள்ள இருக்கிற தாமச குணம் தான் தோல்விக்கு காரணம். அதை நம்முடைய மன ஊக்கத்தால ஜெயிச்சாதான் உண்டு. இப்போ தாமச குணம்னா என்ன? ஒரு சின்ன உதாரணம். சார் காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சில பேர் பல வருஷமா முயற்சி பண்ணுவாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல வருஷமா. அது பெருமையா வேற சொல்லுவாங்க. நானும் காலம்பரை எந்திரிக்கணும் ஒரு 15 வருஷமா பாக்குறேன். நான் சொல்றேன், நீ எதுக்கு எந்திரிக்கிற? பேசாம பாயோட படுக்கையோட போயிட வேண்டியதுதான். 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஒரு 15 வருஷமா பாக்குறேன், முடியவே இல்லை அப்படின்னா 15 வருஷமா முடியலையா? தாமச குணம் உள்ள இருக்கிற அந்த தமஸ் இவன் அப்படியே கீழே இருத்தி வச்சிருக்கு, மேல எந்திரிக்கவே விட மாட்டேங்க. இப்ப நாம் எப்ப எந்திரிக்கிறதுங்கிறத நாம முடிவு பண்றதா, ஏதோ ஒண்ணு முடிவு பண்றதா? அப்ப நம்மில் இருக்கிற தாமச குணம் எழ ஒட்டாமல் செய்தால் அது எருமைத்தனம். அந்த எருமைத்தனத்தை மன ஊக்கம் என்ற துர்கை வெல்ல வேண்டும். இதான் மகிஷாசுர மர்தினியினுடைய கான்செப்ட். அது அப்படி ஏத்துக்கணும். அதனால்தான் மற்ற எந்த தேவதைக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு துர்கைக்கு உண்டு. என்னன்னா இஷ்டப்பிரசாதின்ட்டா. இஷ்டப்பிரசாதினா மனம் எதை விரும்புகிறதோ அதை தான் மனம் பிரசாதமா தரும். மன வலிமை பெற்றவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை அடைவார்கள். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறினர். மனம் ஒன்று மட்டும் எதை விரும்புகிறதோ அதை அடைந்தே தீரும். அதான் அம்பிகைக்கு, துர்கைக்கு இஷ்டப்பிரசாதின்னு பேரு. எதை விரும்புகிறானோ அதை தருகிறவள் துர்கை.
அவளுக்கு இதான் பிரசாதம்னு கிடையாது. நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை பிரசாதமாக தருவாள். இஷ்ட பிரசாத். கல்யாணம் ஆகலன்னு கேட்டா கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லைன்னு கேட்டா குழந்தை கிடைக்கும். என்ன கேட்கிறோமோ அதை தருகிறவள். ஆனால் தான் சித்தர்களுடைய இஷ்ட தேவதை துர்கை தான், விஷ்ணு துர்கை தான். ஏன்னா அவங்களுக்கு இஷ்டம் அந்த அஷ்டமா சித்தி வேணும், அவங்களுக்கு சித்திகள்லாம் வேணும் அப்படின்னா அதுக்கு உபாசனா மூர்த்தி யாருன்னா துர்கை தான். அவங்க துர்கையை உபாசனை பண்ணி சித்தி அடைவாங்க. நீங்க மதுரை கோயிலுக்கு பார்த்தா தெரியும், மதுரையில சித்தருடைய சன்னதி அப்படியே துர்கையை ஒட்டியே இருக்கும். ஏன்னா அந்த துர்கையை உபாசனை பண்ணி தான் சித்திகளை விளையாட முடியும். நீங்க அதை விளையாடணும்னா அவங்களுக்கு அந்த துர்கை வழிபாடு வேணும். மகிடன் தலை மேல் அந்தரி, அந்தரிங்கிறதுக்கு நான் அப்பயே விளக்கம் சொன்னேன். அந்தரி, நீலி. நீலி அப்படின்னு சொன்னா பல அர்த்தம் இருக்கு. அம்பாள் செய்யாள், வெளியாள், சிவப்பா இருக்கிறா, பச்சையா இருக்கிறா, பிங்காலை மஞ்சளா இருக்கிறா, அதே மாதிரி நீலமாவும் இருக்கிறா. இப்ப ஆகாசம் நீளமா இருக்கிற மாதிரி தெரியுது, போய்கிட்டே போனா நீளம் இல்ல. கடல் நீளம் மாதிரி தெரியுது, போயிட்டே போனா நீளம் இல்ல. இங்க பாருங்க, அது அதுவா இல்ல, ஆனா அது மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கு. அது நீளத்தினுடைய இயல்பா இருக்கு, ஆகாசம் கடல். அதனால்தான் வாழ்க்கையில அவங்களா இல்லாம வேஷம் போடுறவங்க சொல்லுவாங்க அடி நீலிம்பா. ஏன்னா அவ என்ன மாதிரி தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாளோ அப்படி நிஜமாவ கிடையாது. அவளுக்கு உள்ள அந்த இயல்பு வேற, ஆனா அவள் தன்னை வேற ஒருத்தியா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அடி நீலி, அடி கள்ளி, பேசுற வசனம் இருக்கு இல்லையா? அப்ப இல்லாதது இருப்பது போல் தோற்றுகிற ஒரு சக்தி. வேற ஒண்ணும் இல்ல, டெக்னிக்கல் டேம் திரோதான சக்தி, மறைப்பு நிலை. அம்பிகை சில விஷயங்களை மறைச்சு விளையாடுவா. நான் கேட்கிறேன், நமக்கு போன ஜென்மம் தெரிஞ்சா நிலைமை என்ன ஆகும்? எல்லாருக்கும் போன ஜென்மம் தெரிஞ்சுட்டுன்னு வச்சுங்க, பயங்கர பைத்தியம் முடிச்சு போயிடும். திடீர் என்ன இங்க இருந்து ஒருத்தர் வருவான், என்னன்னா நான் தான் போன ஜென்மத்து மகன், இப்ப என்னன்னா நீ அந்த தீபாவளிக்கே எனக்கு நீ இதெல்லாம் வாங்கி தரேன், என்ன வாங்கி தர, இந்த தீபாவளி பயலுக்கே வாங்கி தர முடியல, இந்த ஜென்மத்து பயலுக்கே வாங்கி தர முடியல, போன ஜென்மத்து மாப்பிள்ளை வேற வந்துடுவான். இவனாவது பரவாயில்ல, அவன் ஒரு கடங்கார பையன், அவன் வேற வந்து உட்காந்துக்குவான், நான் போன ஜென்மத்துல உனக்கு மாப்பிள்ளை. என்ன ஆகுறது? இது வேற. போன ஜென்மத்து மனைவி வந்துட்டான்னு வச்சுங்க, மற்றதாவது சமாளிக்கலாம். நான் போன ஜென்மத்து மனைவி, எனக்கு பட்டுப்பட வாங்கி தரேன், நான் அப்பவே நீ தரல அப்படின்னா கதை அவ்வளவுதான், வீணா போயிடும். நல்ல வேளை மாயை சில விஷயங்களை திரையிட்டு மறைச்சிருக்கு, நல்ல வேளையா மறைச்சு விட்டு போன ஜென்மம் என்ன, இந்த ஜென்மம் என்ன தெரியாதபடி நம்ம அடுத்த ஜென்மம் என்ன அப்படிங்கிறது ஞானிகளுக்கு மட்டும் தெரியும். ஏன்னா ஞானிகளை தெரிஞ்சாலும் பாதிக்கப்பட போவதே இல்லை, எந்த ஜென்மத்தை பத்தி அவங்க பாதிக்கப்பட போவதில்லை. அஞ்ஞானிக்கு தெரியக்கூடாது. அந்த திரோதான சக்தி என்கிற திரையிட்டு இருக்கிற மறைப்பு சக்தி தான் நீலி. அம்பாளுடைய எத்தனையோ ஒரு பெயர்கள்ல நீலின்னு ஒரு பெயர். திரோதான சக்தியாக மறைப்பு தொழிலை செய்து கொண்டு இருக்கிறவள் நீலி. அப்புறம் அந்தரி, நீலி, அழியாத கன்னிகை, என்றைக்கும் அழிவில்லாத கன்னிகையாகவே இருக்கிறவள். அகிலாண்ட கோடியின்ற அன்னையே, பின்னும் கன்னியன மறைபேசும் ஆனந்த ரூப மயிலே. அவள் என்றைக்கும் கன்னிதான். அவள் என்ன உலகத்தை எல்லாம் இன்று பிறந்திருந்தாலும் கூட தாழாத திருமுகை உடையவள், அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னை. ஆனால் பின்னையும் கன்னி என மறைபேசும் ஆனந்த ரூப மயில் அவள். எனவே அழியாத கன்னிகை. அப்புறம் ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே அப்படிங்கிறார். இந்த அழியாத கன்னிகைங்கிறது யாருன்னா கன்னியாகுமரி. காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகே அப்படின்னு அவள் நிறைந்த கன்னியாக இருக்கிற நிலை கன்னியகுமாரி, அதான் அழியாத கன்னிகை. அப்புறம் ஆரணத்தோன் கந்தரி கை தலத்தாள் மலர்த்தாள். ஆரணத்தோன்னா பிரம்மா. பிரம்ம கபாலத்தை கிள்ளினார் சிவபெருமான். அப்ப கையில அவருக்கு ஒட்டி கொண்டு விட்டது. அப்ப சிவபெருமானுடைய கையில அந்த கபாலம் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பிரம்ம கபாலத்தை கிள்ளி கபாலி நிற்கிற போது சிவபெருமான் அவனோடு இருக்கிற சக்தியும் அந்த பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தியவளாக விளங்குகின்றாள். ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள், மண்டவோடுன்னு அர்த்தம். கம்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. கையில் கபாலத்தை ஏந்தி இருக்கிற அந்த சக்தி என்னுடைய நெஞ்சில் கருத்தில் எப்போதும் இருக்கிறவள், அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்னு, அவளே கபாலம் ஏந்திரவ, காளியாகி கபாலத்தை எல்லாம் கையில ஏந்திட்டு இருக்கிறவ. சிவஞான போதகி செங்கை கபாலி. பராகி மாலை சொல்லுகிறது சிவஞான போதகி செங்கை கபாலி அப்படி. அருணகிரி ஒரு திருப்புக்குள்ள சொல்றார், அம்பாள் எப்படிப்பட்டவ, ஓடேந்து பயங்கரி அப்படின்னு. தரணியில் அரணிய முர நிரணிய நுடல் தரிநக நுதிகொடு சாடுங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி. அவளே கையிலே ஓடி ஏந்தி கொண்டிருக்கிற பயங்கரியாக விளங்குகின்றவள். இதெல்லாம் வச்சு ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள். இவ்வளவு நேரமா சொன்னது புராண கதை. இப்ப நீங்க பார்க்கணும் என்னன்னா, இதான் கபாலம்.
இந்த கபாலத்துக்கு கீழே இந்த சகஸ்ர தலத்துக்கு மேலே அம்பிகை வந்து உட்கார்ந்து இருக்கிற போது அவள் எதை தாங்கிக் கொண்டிருக்கிறாள்? கபாலத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாள். ஜீவன் முக்தர்களுடைய உடம்பிலிருந்து ஜீவசக்தி வெளியில போகிற போது கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியில போகும். அந்த நிலையில சகஸ்ர தலத்தில் இருக்கிறவள் கபாலத்தை தாங்கிக் கொண்டிருப்பதாலே அந்த பிரம்ம கபாலத்தை தாங்கிக் கொண்டிருக்கிற நிலை ஆரணத்தோன் கம்தரி கை தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. அந்த சகஸ்ர தலத்திலே இருக்கிற மனோன்மணியாகிய சக்தி என் கருத்தில் எப்போதும் இருக்கிறாள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற இன்னொரு பொருள். ஆரணத்தோன் கம்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே, என் கருத்தில் எப்போதும் இருப்பது கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனகவெற்பின் பெருத்தன. இதெல்லாம் அம்பிகையினுடைய திருமார்பை பற்றி சொல்லுகிற வர்ணனைகள். இங்க சக்தி வழிபாட்டை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் உண்டு. சக்தி வழிபாடு என்பது பெண்ணாசையை தூண்டுவது என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, எல்லா பெண்களையும் பராசக்தியாக பார்ப்பதுதான் சத்தியமான சக்தி வழிபாடு. அந்த குழந்தைக்கு தாயின் திருமார்பில் கவனம் இருக்கும். ஏன்னா குழந்தைக்கு அமுதூட்டுகிற களம் அது. அப்படி குழந்தைக்கு தாயின் திருமார்பில் கவனம் இருக்கிற மாதிரி அம்பிகை பக்தர்கள் தாயின் திருமார்பை வர்ணிப்பார்கள் பாட்டில். அதை தப்பா எடுத்துக்கூடாது. கருத்தன எந்த இதன் கண்ணன வண்ண கனக வெற்பின் பெருத்தன. எந்த இதன் கண்ணன்னா சிவபெருமானுடைய கண்கள் எப்போதும் அம்பிகையின் திருமார்பில் தைத்தபடி இருக்கின்றன. வண்ண கனக வெற்பு பெரிய பொன் மலை போல திகழ்கிறது. வண்ண கனக வெற்பின் பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின. ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலூட்டிய திருமார்பு. உண்ணாமுகையம்மையாக இருந்தவள் பொற்கலசத்திலே கறந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு பாலூட்டினார். இது ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும். ஞானசம்பந்த பெருமானுடைய தந்தையாரோட சிவபாந்த ஹிருதயரோட குழந்தைய அழைச்சிட்டு போறார். அந்த சீர்காழி குளத்துல குழந்தையை விட்டுட்டு உள்ள தலை மூழ்குகிறார். மூழ்கிற போது ஞானசம்பந்த பெருமான் அம்மையே அப்பான்னு அழுதார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் கவனிக்கணும். என்னன்னா, குளத்துக்குள்ள அப்பா முழுகுனா உள்ள பார்த்துதான் குழந்தை அழுவணுமே ஒழிய வானத்தை பார்த்து ஏன் அழுவணும், கோபுரத்தை பார்த்து ஏன் அழணும்? அது அப்பா தலை முழுகின உடனே அந்த குழந்தை இந்த வார்த்தையை சொல்ல பாருங்க. அப்பா தலை முழுகின உடனே அந்த குழந்தை அப்பாவையே தலை முழுகிடுச்சு. ஏன்னா நான் இவர் அப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன், இவரே முழுகி போயிட்டாரு, இவர் என்ன நம்மளை காப்பாத்துறது? அப்ப உண்மையான அப்பா யாரு அப்படின்ற சிந்தனை வந்ததால தான், ஊன சம்பந்தத்தை விட்டதால் தான் அவர் ஞான சம்பந்தராக மாறுகிறார். சிவபெருமான் ஞான சம்பந்தம், இந்த அப்பாவோடு இருக்கிற உறவு ஊன சம்பந்தம், உடம்பால வந்த உறவு. இந்த அப்பா பிரயோஜனம் கிடையாது. அவரே மூழ்கி போயிட்டார் தண்ணிக்குள்ள, சம்சார சாகரத்தில் மூழ்கி போயிட்டார். இவரை நம்பி நான் என்ன உட்கார்ந்து இருக்கிறது? ஆனாலும் அப்பா தலை முழுகின உடனே ஞான சம்பந்தர் அப்பாவே தலை முழுகிட்டார். நம்ம அப்பா யாருன்னு தேடினார், மேல பார்த்தார், அம்மையே அப்பான்னு கோபுரத்தை பார்த்து அழுதார். ஞான சம்பந்தரா மாறினார். ஊன சம்பந்தத்தை அறுத்துட்டார். உடனே பார்த்தார், இவன் எப்ப நம்மள அப்பான்னு கூப்பிட்டாச்சோ அப்ப பால் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுதான் போச்சேன்னு சிவபெருமான் அம்பாளை விட்டு பாலை கொடுக்க சொன்னார். அந்த பாலை பொற்கணத்துல கறந்து கொடுத்தார். அதைத்தான் இங்க நினைவுபடுத்துகிறார். பால் அழும் பிள்ளைக்கு நல்கின. இந்த பாட்டை என்ன பண்ணுவார்கள், குழந்தைக்கு முதல்ல வெளியில பால் ஊட்டுகிற போது அல்லது பையில அனுப்புகிற போது இந்த பாடலை சொல்லி குழந்தைக்கு பால் கொடுத்து பையில அனுப்புவது வழக்கம். நீங்க இப்ப விஜயதசமி வருது, வித்யாரம்பம் பண்ணுகிற போது பால்ல ஐம் அப்படின்னு சரஸ்வதி பீச்சம் எழுதி, ஐம் சரஸ்வதிக்குரிய மகா மந்திரம், ஹ்ரீம் புவனேஸ்வரிக்குரியது, ஸ்ரீம் மகாலட்சுமிக்குரியது, அப்ப ஐம் சரஸ்வதிக்குரியது. சரஸ்வதி பீஜத்தை பால்ல எழுதி நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை குழந்தைக்கு புகட்டி படிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. இந்த பிள்ளை படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு. இப்ப அந்த மாதிரியான பழக்கம் இல்லாட்டி கூட இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டை சொல்லி பாலை அம்பிகைக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைக்கு விஜயதசமிக்கு கொடுத்து படிக்க அனுப்பலாம். அது ரெண்டும் ஒண்ணுதான். சரஸ்வதி பீஜம் எழுதினாலும் ஒண்ணுதான், இந்த பாடலை சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட உன்னதமான பாட்டு இந்த பாட்டு. பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் முருத்தன மூரலும் அம்மே என் முன்வந்து நிற்கவேனார். பேரருள் கூர் நிறைந்த அருளை தருகிற. கூர்னா மிகுதின்னு அர்த்தம். எப்போதும் அருள் மிகுதியாக இருப்பது அம்பிகையினுடைய தன்மை. பேரருள் கூர் திருத்தன பாரம். அதை எப்படி எடுத்து பண்ணணும், அந்த அம்பிகையினுடைய திருமார்பு கருணையினால் பால் சுரப்பது. அது மறைப்பது அல்ல, கறப்பது அல்ல, எப்போதும் அன்பு காரணமாக பால் ததும்பி உலகத்துக்கு வழங்குவது. எனவே அருள்கூர் திருத்தன பாரம். அதுக்கு மேல ஆரம், ஆரம்னா முத்துமாலை போட்டிருக்கிற அம்பாள், ஆரமும் அந்த மாலையும் செங்கை சிலையும் அம்பும். நான் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லியாச்சு. மனோரூபேட்சு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா, இதெல்லாம் என்னென்ன நம்ம அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதான். கரும்பு வில்னு வந்தோன்னு நேரம் அங்க போயிடணும், அந்த டெக்ஸ்டுக்கு போயிடணும். அது மாதிரி 5 அம்புன்னு வந்தோன்னா 5 அம்பு பற்றிய விளக்கங்களை எல்லாம் யோசிச்சுக்கணும். செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும், அதாவது மயில் இறகு போன்ற அந்த பல்லினுடைய வெண்மை தன்மை.
முருத்தன மூரலும் நீயும் அம்மே. இந்த பல்வரிசை விளைவிலேன்னு இருக்கு. அம்பாள் சிரிக்கிற போது அந்த வெள்ளையா தெரியுது அந்த பல்வரிசை.